காப்புச் செய்யுள் எழுதுவது தமிழ் இலக்கிய மரபு. ஒரு நூலை இயற்றுவதற்கு முன்னாலே அந்த நூலை நான் நல்லபடியாக எழுதி எந்த தடங்களும் இல்லாமல் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு தனக்கு விருப்பமான கடவுளை வேண்டி எழுதும் பாடல் தான் காப்புச் செய்யுள். அப்படி அபிராம பட்டர் விநாயகரை வேண்டி காப்புச் செய்யுள் எழுதியிருக்கிறார். கொன்றை மாலையையும் செண்பக மாலையையும் அணிந்த தில்லை அம்பலத்தான் நடராஜனுக்கும் அவனுடைய உடலில் ஒரு பாகத்தில் இருக்கும் உமையவளுக்கும் உரிய விநாயக பெருமானை ஏழுலகையும் பெற்ற இந்த அபிராமி அம்பாள் என்னுடைய சிந்தையில் என்றென்றும் நிலைத்திருக்க நீ அருள் புரிவாய். அப்படித்தான் நான் இந்த பாடலை பாடுவதற்குரிய திறனை சொல் வளத்தையும் பொருள் வளத்தையும் நீ எனக்கு அளிப்பாயாக பெருமானே என்று இறைத்துவதுதான் இந்த காப்புச் செய்யுள்.